ஓகே சார். ரைட். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லேசர் தெரியுதா? தெரியுது ஓகே ஓகே, ரைட். ஸோ வழக்கம் போல் இந்த நான் மேஜர் ஃபிசிக்ஸ் 2 இந்த பேப்பர்லையும் 5 யூனிட் இருக்குது. இது 3rd யூனிட். இதில் ஸ்டார்ட் பண்ணுவோம். லேசருங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் லைட். அது நம்ம ஏற்கனவே லேசர் ஸ்கூலிங்கில் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. நம்ம பொதுவாக நமக்கு தெரிகிற கலர்ஸ் இருக்குல்ல, என்னென்ன கலர்ஸ் நமக்கு தெரியும்? விப்ஜிஆர், நம்ம வந்து விசிபிள் ரீஜியனில் உள்ள விப்ஜிஆர் கலர்ஸ் தான் நமக்கு தெரியும். வயலட், இண்டிகா, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு பர்டிகுலர் கலரில் தெரிகிறதுக்கு என்ன காரணம்? யாருக்காவது தெரிஞ்சா ஆன்சர் சொல்லுங்க. என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. இப்போ பச்சை கலர் பார்க்குறோம், அது ஏன் பச்சை கலர் நமக்கு தெரியுது? சிவப்பு கலர் ஏன் சிவப்பு கலர்ல தெரியுது? ரைட். யூஸ்வலாக நம்ம சன்ல இருந்து வர்ற லைட்ல ஒயிட் லைட் இருக்கு. ஒயிட் லைட்ல எல்லாம் கலந்தது தான் ஒயிட் லைட். ஒயிட் லைட்ல ஸ்கூல்ல நிறப்பிரிகைன்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. டிஸ்பர்சன். ஒரு முப்பட்டகம் வழியா ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணும்போது அது 7 கலரா பிரிஞ்சு தெரியும். ஞாபகம் இருக்கா? பதில் சொல்லுங்க. எஸ் ஆர் நோ சொல்லுங்க. எஸ் சார், ஞாபகம் இருக்கு. பிரிசம் வழியா ஒரு ஒயிட் லைட் நம்ம பாஸ் பண்ணும்போது அது 7 கலர்ஸா பிரிஞ்சு தெரியும். என்னென்ன கலர்ஸ் தெரியும்? Violet, indigo. எஸ் விப்ஜிஆர் தெரியும். வயலட், இண்டிகா, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு கலர்ல நமக்கு ஏன் தெரியுது அப்படின்னா, சார் ரைட்டு, அது பிரிசம் வழியா நமக்கு தெரியுது. ஆனா நம்ம சாதாரணமா பார்க்குற சன்ல இருந்து வர லைட்டு நான் சொல்லியிருக்கேன் ஒயிட் லைட்டு. அந்த ஒயிட் லைட் வந்து பிரிசம் வழியா போகும்போது தான் 7 கலரா பிரியுது. ஆனா நம்ம செடியை பார்க்கும்போதோ இல்ல ஒரு மஞ்சள் கலர்ல பெயிண்ட் அடிச்ச வால் பார்க்கும்போதோ ரெட் கலர் லைட்டை பார்க்கும்போதோ அது ஏன் ஒவ்வொரு பர்டிகுலர் லைட் அந்தந்த கலர்ல தெரியுது? பர்டிகுலர் மெட்டீரியல் ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. சரி, மரத்துல இலை இருக்குது. இலை அதுக்கு பச்சையும் ஒரு காரணம் இருந்தாலும் அந்த அதுல ஃபால் ஆகுற லைட் வந்து ஒயிட் லைட். சரியா? ஏன்னா சூரியன்ல இருந்து வர லைட் தான். சொல்லுங்க. வாய்ஸ் லோவா இருக்கு சார். இப்போ நல்லா கேக்குதா? எஸ் சார். ஓகே. சூரியன்ல இருந்து வர லைட்டு தான் நமக்கு அந்த இலை மேல விழுகுது. விழுகும்போது மற்ற எல்லா கலரும் சூரியன்ல இருந்து வர லைட்ல எல்லா கலரும் கலந்து தான் இருக்கு. சரியா? ஒயிட் லைட்ல எல்லா கலரும் கலந்து தான் இருக்கு. அது வந்து இந்த மாதிரி இலை மேல விழுகும்போது இலை என்ன பண்ணும்? எல்லா கலரையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கிரீனை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணும், எதிரொலிக்கும். அதனாலதான் ஒவ்வொரு மெட்டீரியலும் அந்தந்த கலர்ல நமக்கு தெரியுது. ரெட் கலர் பால் ரெட் கலர்ல ஏன் தெரியுது அப்படின்னா, அது ரெட் கலரை தவிர மற்ற எல்லா கலரையும் அப்சர்வ் பண்ணிட்டு ரெட் கலரை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனாலதான் அது அந்தந்த கலர்ல தெரியுது. ஸோ ஒவ்வொரு பொருளும் நமக்கு ஏன் ஒவ்வொரு கலர்ல தெரியுது? ஈவன் சன்லைட்டு ஒயிட் லைட்டா இருந்தாலும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நிறத்துல நமக்கு ஏன் தெரியுதுன்னா அதுதான் காரணம். சரியா? அதே மாதிரி லேசருங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் லைட். லேசருக்கு எக்ஸ்பென்ஷன் ஸ்கூல்ல படிச்சிருப்போம். யாராவது அதுல எல்லுனா என்ன, ஏன்னா என்ன, எஸ்னா என்ன, ஈனா என்ன, ஆர்னா என்ன தெரிஞ்சதுன்னா யாராவது சொல்லுங்க. ஒன்னு சொன்னா கூட போதும். எல்லுனா என்ன வரும்? லைட். லைட். குட். ஏ? உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிரீன்லயே இருக்கு. அது ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். L means light. A means amplification. Right, good. By அதுக்கப்புறம் என்ன இருக்கு? எஸ்னா ஸ்டிமுலேட்டட். ஸ்டிமுலேட்டட்னா தூண்டுதல்னு அர்த்தம். ஸ்டிமுலேட்டட்னா தூண்டுதல்னு அர்த்தம்.
சரியா, உமிழ்வு. அப்போ இன்கமிங் லைட்டோட வேவ் லென்த் வந்து நமக்கு ஆம்பிளிஃபை பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு லைட்டை கொடுக்கும். அதுதான் அதோட வேலை. அதுக்கு பேர் தான் ஆம்பிளிஃபிகேஷன் அர்த்தம். இப்போ என்னங்கிறத பார்ப்போம். லேசர் இஸ் எ கோஹிரண்ட் அண்ட் ஃபோக்கஸ்டு பீம் ஆஃப் லைட். இப்போ லேசர் லைட் பார்த்தோம்னா ரொம்ப தின்னா இருக்கும். சின்ன டார்ச்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? பதில் பேசுங்க யாராவது. லேசர் என்னென்ன கலர் லைட்லாம் பார்த்துருக்கீங்க? தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்க. பதில் பேசுங்கப்பா. பதில் பேசுங்கப்பா. யாராவது பேசுங்க. ஹலோ சார், இவ்வளவு நேரம் மியூட்ல இருந்தது, இப்பதான் கேக்குது. சரி சரி, பதில் பேசுங்க பேசுங்க. என்ன கொஸ்டின்னே கேட்கல சார். சரி, லேசர் லைட் என்னென்ன கலர்ல எல்லாம் பார்த்துருக்கீங்க? ரெட் கலர். ரெட், ரைட் குட். அதுக்கப்புறம் கிரீன். கிரீன், ரைட் குட். அதுக்கப்புறம் ரைட். ஸோ லைட்டுக்கு ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொரு கலரும் ஏன் டிஃப்ரென்ஷியேட்டாக தெரியுதுன்னா, ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்கும். அது நீங்கள் படிச்சிருப்பீங்க, அலை நீளம்னு படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு லைட்டை வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் லைட்டுக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்கும். அதே மாதிரி தான் லேசருக்கும் ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் இருக்கு. ஸோ லேசர் இஸ் ஏ கோஹிரண்ட் அண்ட் ஃபோக்கஸ்டு பீம். நம்ம டியூப் லைட்ல இருந்து வர்ற லைட்டோ இல்லை குண்டு பல்ப்ல இருந்து வர லைட்டோ பார்த்தீங்கன்னா ப்ராடு லைட்டு, அது வந்து ரொம்ப பட்டையா நமக்கு தெரியும். ஆனா லேசர்ல இருந்து வர்றது பாத்தீங்கன்னா சிங்கிள் லைன்ல போற மாதிரி நமக்கு தெரியும். பாத்திருக்கீங்களா? ரொம்ப சிங்கிளா போகும். ஸோ அதுக்கு பேர் தான் கோஹிரண்ட் அண்ட் ஃபோக்கஸ்டு பீம் ஆஃப் லைட். அது வந்து ஃபோக்கஸ்டு பீமாக இருக்கும். இட் ஹேஸ் ஒன் வேவ் லென்த். அப்புறம் த அக்ரோனிம் ஆஃப் லேசர் இஸ் லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் பை ரேடியேஷன். ஃபர்ஸ்ட் லேசர் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா மெய்மன் 1960 ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. சரி, ரொம்ப தள்ளி இல்லை, 1960. நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 13 வருஷத்துக்கு அப்புறம் தான் லேசரோட இன்வென்ஷனே இருந்திருக்கு. லேசர் லைட்டோட இன்வென்ஷனே. ரைட். இது என்ன பிரின்சிபல்ல ஒர்க் பண்ணுது? த பேசிக் பிரின்சிபல் பிஹைண்ட் தி லேசர் ஆப்ரேஷன் இஸ் அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் ஆஃப் லைட். இது வந்து முக்கியமான 1 மார்க். இந்த பாயிண்ட் வந்து முக்கியமான 1 மார்க். த பேசிக் பிரின்சிபல் பிஹைண்ட் தி லேசர் ஆப்ரேஷன் இஸ் அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் ஆஃப் லைட். ரைட்.
ஸோ அப்சார்ப்ஷன்னா அப்சார்ப் பண்ணிக்கிறது, கெயின் பண்ணிக்கிறது. எமிஷன்னா உமிழ்வுன்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டும் என்னங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட். இப்போ ஒரு சிஸ்டம் இருக்கு, அதுக்கு 2 எனர்ஜி லெவல்ஸ் இருக்கு. E1 அண்ட் E2ன்னு 2 எனர்ஜி லெவல். E1 இருக்கிறது கீழே எனர்ஜி லெவல், E2ங்கிறது மேலே உள்ள எனர்ஜி லெவல். ரைட். E1 இஸ் லோயர் எனர்ஜி லெவல் அண்ட் இஸ் கால்டு கிரவுண்ட் ஸ்டேட். லோயர் எனர்ஜி லெவல், அதை நம்ம கிரவுண்ட் ஸ்டேட்னு எடுத்துக்கிறோம். அடுத்து E2ங்கிறது அப்பர் எனர்ஜி லெவல் அண்ட் இட் இஸ் கால்டு எக்ஸைட்டட் ஸ்டேட். அது எக்ஸைட்டட் ஸ்டேட்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஒவ்வொரு எனர்ஜி லெவல்லையும் ஆட்டம்ஸ் சிட் ஆயிருக்கும். சரியா? இப்போ இந்த அப்சார்ப்ஷன் எமிஷன் அப்படின்னா என்னன்னா, கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து வேலன்ஸ் எக்ஸிட்டட் ஸ்டேட்டுக்கு போகுதுல்ல, அதைத்தான் நம்ம அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி எக்ஸிட்டட் ஸ்டேட்ல இருந்து திரும்ப கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்ல, அதைத்தான் அப்படி வரும்போது ஒரு எனர்ஜி எமிட் பண்ணிட்டு வரும். ஒன்றும் இல்லை, இப்போ லோயர் எனர்ஜி லெவல், கிரவுண்ட் ஸ்டேட்னா லோயர் எனர்ஜி லெவல்னு அர்த்தம், எக்ஸிட்டட் ஸ்டேட்னா அப்பர் எனர்ஜி லெவல்னு அர்த்தம். கீழே இருந்து ஒரு ஆட்டம் எக்ஸைட் ஆகி மேலே போகணும். மேலே போகணும்னா அந்த கீழே இருக்கிற ஆட்டமுக்கு ஒரு எனர்ஜி நம்ம கொடுக்கணும். சரியா? அந்த எனர்ஜி கொடுத்தா தான் அந்த எனர்ஜியை கெயின் பண்ணிட்டு அந்த கீழே உள்ள ஆட்டம் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல உள்ள ஆட்டம் வந்து எக்ஸிட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். அதே மாதிரி எக்ஸிட்டட் ஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஆட்டம் அங்கேயே தங்கிருமா? தங்காது. எக்ஸிட்டட் ஸ்டேட்ல இருந்து திரும்ப கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். எப்படி வரும்? அந்த கெயின் பண்ண எனர்ஜியை திரும்ப லூஸ் பண்ணிட்டு வரும். சரியா? இதுதான் இந்த அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் அர்த்தம். ஸோ அப்சார்ப்ஷன் நடக்கணும்னாலே 2 எனர்ஜி லெவல் வேணும். ஒன்று லோயர் எனர்ஜி லெவல், இன்னொன்று அப்பர் எனர்ஜி லெவல். லோயர் எனர்ஜி லெவலுக்கு இன்னொரு பேரு கிரவுண்ட் லெவல், அப்பர் எனர்ஜி லெவலுக்கு இன்னொரு பேரு எக்ஸிட்டட் லெவல். ஸோ கீழே இருந்து மேலே போகணும், அதுக்கு அப்சார்ப்ஷன் நடக்கணும். இப்போ கீழே நிறைய மாலிகூல்ஸ் இருக்குன்னு நம்ம வச்சுக்குவோம், நிறைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். அது வந்து N1, E1 அப்படின்ற எனர்ஜி லெவலில் இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து N1. அதே மாதிரி E2 அப்படின்ற எனர்ஜி லெவலில் இருக்கிற ஆட்டம் வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து N2. N1 அண்ட் N2 ஆர் த பாப்புலேஷன் ஆஃப் லோயர் அண்ட் அப்பர் எனர்ஜி லெவல். பாப்புலேஷன்னா இங்க வந்து என்ன சொல்லுது? எண்ணிக்கையை சொல்லுது. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்போ கீழே உள்ள எனர்ஜி லெவலுக்கும் மேலே உள்ள எனர்ஜி லெவலுக்கும் இடையில உள்ள கேப் எவ்வளவு இருக்கும்? E2 minus E1 is equal to H நியூன்னு அர்த்தம். நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட். இந்த கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸிட்டட் ஸ்டேட்டுக்கு ஒரு ஆட்டம் போகணும்னா அதுக்கு எனர்ஜி வேணும்னு சொன்னோம். அந்த எனர்ஜியை எது கொடுக்கும்னா இன்சிடென்ட் லைட் தான் நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். அதாவது ஒரு ஆட்டம் இருக்கும், அந்த ஆட்டம் மேல ஒரு லைட் ஃபால் ஆகும்போது அந்த ஃபால் ஆகுற எனர்ஜியை அது கெயின் பண்ணிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸிட்டட் ஸ்டேட்டுக்கு அது போகும். சரியா? ஸோ அந்த ரெண்டுக்கு இடையில உள்ள கேப் வந்து ஹச் நியூ அப்படின்னு சொல்றோம். ஹச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். பிளாங்க்ங்கிறவர் இந்த E=H நியூன்ற ஃபார்முலா சொன்னதுனால ஹச்ங்கிறது அவர் நேம் வச்சு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி. கன்சிடர் எ ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி, H நியூ இஸ் இன்சிடென்ட் ஆன் தி சிஸ்டம். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். The atoms present in the lower energy level absorb. அப்பா ஜெயா முருகன் மியூட் பண்ணுங்க. யாரு ஜெயமுருகன் வந்துட்டு போறது? Right. So the atoms present in the lower energy level absorb the incident photon and get excited through the higher energy level. So ground state la irundi excited state po. This process is called absorption of light or excitation of atoms or optical pumping. இதுக்கு வேற பேர் இருக்கு, ஆப்டிக்கல் பம்பிங். இப்போ அங்க பிஃபோர் அப்சார்ப்ஷன் அப்படின்னு ஒரு டயக்ராம் இருக்கு, ஆஃப்டர் அப்சார்ப்ஷன் ஒரு டயக்ராம் இருக்கு. பிஃபோர் அப்சார்ப்ஷன்ல பாத்தீங்கன்னா E1 E2. E1ங்கிறது லோயர் எனர்ஜி லெவல், E2ங்கிறது அப்பர் எனர்ஜி லெவல். இங்க டாட் மாதிரி போட்டிருக்குல்ல, அது வந்து ஆட்டம் ரெப்ரசென்ட் பண்ணுது. சரியா? இப்போ இந்த ஆட்டம் மேல ஒரு இன்சிடென்ட் ஃபோட்டான் ஃபால் ஆகும்போது இங்க இருக்கிற ஆட்டம் வந்து இந்த எக்ஸிட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். சரியா? இந்த கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கிற ஆட்டம் வந்து எக்ஸிட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ இதுதான் அப்சார்ப்ஷன். கிரவுண்ட் எதை அப்சார்ப் பண்ணி போகுது? இந்த இன்சிடென்ட் ஃபோட்டான். இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஹச் நியூவா இருக்கும். அந்த ஹச் நியூவை கெயின் பண்ணிட்டு தான் அது இந்த E1 ஸ்டேட்ல இருந்து E2 ஸ்டேட்டுக்கு போகும். இதைத்தான் அப்சார்ப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து ஸ்பான்டேனியஸ் எமிஷன். ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்?
ஸ்பான்டேனியஸா ரியாக்ட் பண்றது அப்படின்னா இம்மிடியேட்னு அர்த்தம். இம்மிடியட்டா உடனடி நிகழ்வு அப்படின்னு அர்த்தம். துரித நிகழ்வு அப்படின்னு சொல்லுவோம். தன்னிச்சை அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ நம்ம கண்ணுக்கிட்ட ஈ வருது, இல்லை கொசு வருது, ஏதாவது பூச்சி வருதுன்னா கண்ணிமை டக்குன்னு மூடிடும். அது தன்னிச்சையான நிகழ்வு. அதுதான் ஸ்பான்டேனியஸ் ஆக்டிங்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பான்டேனியஸ் ஆட்டம்னா என்னன்னா, கன்சிடர் ஆட்டம் இன் எக்ஸைட்டட் ஸ்டேட். இப்போ இங்க வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணோம். இங்க வந்து என்ன கன்சிடர் பண்றோம்? ஆட்டம் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்றோம். Right. Excited state. It will exist in the excited state for a short period of time, 10⁻⁸ second. இது முக்கியமான ஒன்றா இருக்கு. அதாவது எக்ஸைட்டட் ஸ்டேட்ல ஒரு ஆட்டம் எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னா 10⁻⁸ செகண்ட்னு அர்த்தம். அதாவது ஒரு செகண்டு அது 1/1 போட்டு 8 ஜீரோ போடணும். அதில் வகுத்தோம்னா எவ்வளவு கம்மியான ஒரு செகண்டு இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இதை விட அதை 1 போட்டு 8 ஜீரோவால் வகுத்தோம்னா என்ன செகண்ட் வருமோ அவ்வளோ செகண்டுக்கு தான் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல ஒரு ஆட்டமே இருக்கும். அதை விட ரொம்ப நேரம் அங்கே தங்கிடாது. ஆஃப்டர் திஸ் டைம் த ஆட்டம் ரிட்டர்ன்ஸ் டு தி லோயர் எனர்ஜி லெவல். ஸோ மேலே உள்ளது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலேயே தங்கிடாது. இந்த டைமுக்கு அப்புறம் 10⁻⁸ இங்கேருந்து மேலே போய் அங்கே 10⁻⁸ செகண்ட் தங்கிட்டு திரும்ப அங்கேருந்து கீழே வந்துடும். அப்படி கீழே வரும்போது கெயின் பண்ண இங்கேருந்து மேலே போகும்போது கெயின் பண்ண எனர்ஜியை அது ரிலீஸ் பண்ணிட்டு வரும். இங்கே படம் போட்டிருக்கல இன்சிடென்ட் ஃபோட்டான். அதே மாதிரி இங்கே மேலேருந்து கீழே வரும்போது அது உமிழ்ந்துரும், எமிட் பண்ணிடும். அதனால அது பேர் எமிட்டட் ஃபோட்டான்னு பேர். அதான் இந்த டயக்ராம்ல காட்டியிருக்கு. If the atom in the upper energy level returns to lower energy level without any external simulation, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். Then the emission is called spontaneous emission. So external simulation எதுவுமே இல்லாம நடக்கிற பேர் தான் spontaneous emission. அடுத்து ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ஸ்டிமுலேட்டட்னா தூண்டுதல்னு அர்த்தம். ஸ்டிமுலேட் பண்றதுன்னா தூண்டுதல்னு அர்த்தம். பக்கத்துல உள்ள ஆளை தூண்டி சண்டைப்பட வைக்கிறது, அதுக்கு பேரு ஸ்டிமுலேட்னு அர்த்தம். ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அர்த்தம் தூண்டு உமிழ்வுன்னு அர்த்தம். இப்போ இது என்ன ஆகும்? இன்சிடென்ட் ஃபோட்டான் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் போறதுக்கு பேரு அப்சார்ப்ஷன் சொன்னோம். திரும்ப எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இடையில ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு அந்த ஸ்டேட்ல இருந்து அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு பேரு தான் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அர்த்தம். அதாவது இங்க இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுதுல்ல, அந்த ஆட்டம் அங்கேயே இருந்துருச்சு அப்படின்னா அங்கேயே தங்கிரும். தங்குறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம்? 10⁻⁸ செகண்ட். அது உடனே கீழே வந்துடணும். அப்படி வராம அது அங்கே இருந்துச்சு இல்லை அதுக்கு முன்னாடியே இன்னொரு இன்சிடென்ட் ஃபோட்டான் இங்கே கொடுத்தோம்னா அது என்ன பண்ணும்? எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து திரும்ப கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு அதுவே கொண்டு வந்துடும். அதுக்கு பேரு தான் stimulated emission. Consider an atom is in the metastable state. The lifetime is in the order is 10⁻³ second. Metastable state na இடைப்பட்டது வரும். Excited state na மேல உள்ளது upper energy level. அதுல எவ்வளவு நேரம் தங்கும்? 10⁻⁸ second தங்கும். Metastable state na இடையில உள்ள ஸ்டேட், அது 10⁻³ second. 10⁻⁸ பெருசா 10⁻³ பெருசா? எது பெருசு? பதில் பேசுங்க. 10⁻⁸ பெருசா இல்ல 10⁻³ பெருசா? 10⁻⁻8 தானே சார்? இல்லப்பா, அதாவது மைனஸ்ல வரும்போது எது சின்ன நம்பரோ அதான் பெருசு. ஓகே சார். ஓகே. 10⁻⁸ செகண்டை விட 10⁻³ செகண்ட் தான் பெருசு. அப்போ 10⁻⁸ செகண்ட்னா என்ன அர்த்தம்? 1 போட்டு 1/1 போட்டு 8 ஜீரோ போடணும்னு அர்த்தம். 10⁻³ 1 போட்டு 1/3 ஜீரோ போட்டா போதும். சரியா? 1/1000 அதான் 10⁻³ செகண்ட். ஆனா 10⁻⁸ செகண்ட் அதை விட ரொம்ப பெருசு. 1/1 போட்டு 8 ஜீரோ பண்ணோம். அது பவர்ல மேல வரும்போது 1ஆல வகுக்கும் போது அது ரொம்ப சின்னதாகி போயிடும். 1 1000ஆல வகுக்கிறதுக்கும் 1 10,000ஆல வகுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு.
எது எது அதுல ரொம்ப பெருசா வரும்? 1 1000ஆல வகுக்கிறது தான் நமக்கு பெரிய நம்பர். 1 10,000ஆல 10,000 பேருக்கு ஒரு லட்ட பிரிச்சு கொடுத்தா எப்படி கிடைக்கும்? 1000 பேருக்கு பிரிச்சு கொடுக்கல கொஞ்சம் கூட கிடைக்கும். 10,000 பேருக்கு பிரிச்சு கொடுத்தோம்னா அது ரொம்ப கம்மியா கிடைக்கும். அதான். ஸோ மைனஸ்ல வரும்போது எது சின்ன நம்பரோ பவர்ல நான் சொல்றேன். 10 பவர் -3ன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி பவர்ல வரும்போது எது சின்ன நம்பரோ அதான் பெருசு. ரைட். ஸோ எக்ஸிட்டட் ஸ்டேட்ல அதோட லைஃப் டைம் வந்து 10⁻⁸ செகண்ட். மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்ல அதோட ரைட். பாப்புலேஷன் இன்வெர்ஷன் என்ன அர்த்தம்? எப்பவுமே நான் ஒன்று சொன்னேன், கிரவுண்ட் ஸ்டேட் லோயர் எனர்ஜி லெவல் அதில் தான் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா லோயர் எனர்ஜி லெவல் தான் ஸ்டேபிள் ஸ்டேட். அப்பர் எனர்ஜி லெவல் இருக்குல்ல, எக்ஸைட்டட் ஸ்டேட் இருக்குல்ல, அது வந்து ஸ்டேபிள் ஸ்டேட்டு கிடையாது. அதனால எப்பயுமே அப்பர் ஸ்டேட்ல உள்ள நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து எப்பவுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். கிரவுண்ட் ஸ்டேட்ல உள்ளது தான் அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ அப்படிதான் நேச்சுரலாக இருக்கும். ஆனால் சில டைம்ல என்ன பண்ணோம், எக்ஸைட்டட் ஸ்டேட்ல உள்ள ஆட்டம் வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல உள்ள ஆட்டம்ஸை விட அதிகமாகி போயிடும். அதுக்கு பேர் தான் பாப்புலர் இன்வெர்ஷன் பேர். Consider a system consisting of 2 energy levels. At normal conditions, the number of atoms in the ground state is more. அதான் முக்கியமான ஸ்டேட். At normal conditions, the number of atoms in the ground state is more compared to the upper energy level. If the population of the higher energy level is more than the population of lower energy level, then it is called population inversion. அதாவது higher energy level உள்ள number of atoms வந்து lower energy level உள்ள number of atoms விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பாப்புலேஷன் இன்வெர்ஷன். இதை வந்து நம்ம சில ப்ராசஸ் மூலமா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது என்னென்ன ப்ராசஸ்னா, ஆப்டிக்கல் பம்பிங், எலக்ட்ரான் எக்ஸைட்டேஷன், இன்எலாஸ்டிக் ஆட்டம் ஆட்டம் கொலிஷன், கெமிக்கல் ரியாக்ஷன், இது எல்லாத்து மூலமாகவும் நம்ம இந்த பாப்புலேஷன் இன்வெர்ஷனை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கு. ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அட்டண்டன்ஸ் போடணும். பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் பார்த்தா நான் போடணும். இதில் எதுவும் டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ நவ். இந்த செமஸ்டர் மேக்ஸிமம் நம்ம லைவ் கிளாஸ் தான் போவோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஸோ இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்தோம், லேசருங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் லைட்டு. அது எப்படி இருக்கும்னா, அதுக்குன்னு ஒன்லி ஒன் வேவ் லென்த் தான் இருக்கும், சிங்கிள் வேவ் லென்த் இருக்கும். அது வந்து கொஹிரண்ட் அண்ட் ஃபோக்கஸ்டு பீம் ஆஃப் லைட். ஸோ அதோட அக்ரோனிம் பார்த்தீங்கன்னா லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். இது மெய்மன்ங்கிறவர் தான் 1960 கண்டுபிடிச்சாரு. ரைட்டா? அப்புறம் இது ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னா, அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் ஆஃப் லைட்டை அப்சார்ப் பண்ணி கிரவுண்ட் ஸ்டேட் இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் போயிட்டு திரும்ப எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது எனர்ஜி எமிட் பண்ணிட்டு வரும். அப்புறம் அப்சார்ப்ஷன் என்னங்கிறது பார்த்தோம், ஸ்பான்டேனியஸ் எமிஷன் என்னங்கிறது பார்த்தோம். அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட், எக்ஸைட்டட் ஸ்டேட்டோட லைஃப் டைம் வந்து 10⁻⁸ செகண்ட். அப்புறம் ஸ்டிமுலேட்டட் எமிஷன், அது உமிழ்வு. ஸ்பான்டேனியஸ் எமிஷன்னா தன்னிச்சையான நடக்கிற உமிழ்வு. ஸ்டிமுலேட்டட் எமிஷன்னா தூண்டுதல் உமிழ்வு. ஸோ அப்போ மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டோட லைஃப் டைம் வந்து 10⁻³ செகண்ட். ரைட். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம், பாப்புலேஷன் இன்வெர்ஷன். யூஸ்வலாக நார்மல் கண்டிஷன்ஸ்ல கிரவுண்ட் ஸ்டேட்ல உள்ள ஆட்டம் தான் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல உள்ள ஆட்டமோட அதிகமாக இருக்கும்.
அப்படி இல்லாம எக்ஸைட்டட் ஸ்டேட்ல உள்ள நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டை விட அதிகமா இருந்துச்சுன்னா அந்த பிரின்சிபலுக்கு பேரு பாப்புலேஷன் இன்வெர்ஷன் பேரு. அது அச்சீவ் பண்ணதுக்கு 4 மெத்தட்: ஆப்டிகல் பம்பிங், எலக்ட்ரானிக் எக்ஸைட்டேஷன், இன்எலாஸ்டிக் ஆட்டம் ஆட்டம் கொலிஷன், கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இதோட இந்த கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் வெயிட் பண்ணுங்க, அட்டெண்டன்ஸ் போட்டுக்கிறேன். ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பாக பண்ணுவோம்.